ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு 4-5 வரமிளகாய், 5 தக்காளி பழத்தை கீறி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்தா தக்காளி சீக்கிரமா வெந்துடும். இப்போதான் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு பாஸ்தாவை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆயிலை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயிலை சேர்த்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது வரமிளகாய், தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் பட்டரை சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்குனா 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கியூப்ஸாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெட் சாஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம பாஸ்தா வேகும் போது அதுக்கான உப்பை சேர்த்துட்டோம். இப்போ இந்த சாஸ்க்கான உப்பை மட்டும் சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மயோனிஸை நான் சேர்க்குறேன். இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட் சாஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா ரெட் சாஸோட மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்லைஸ் அளவுக்கு சீஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக மெரிகானாவையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.